கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். காலையில் எந்திரிச்சாச்சு. நான் எந்திரிச்சு வந்து சாணி வலிக்கலாம் சுத்தம் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கார அம்மா கொஞ்சம் புல்லை போட்டுவிட்டாங்க. மறுபடியும் வலிக்கணும். இது நம்மளுடைய அன்றாட பணி. காலையில் எழுந்திரிச்சுன்னா இந்த இடத்த சுத்தம் பண்ணி இவங்களை பால் கறக்க கூட்டிகிட்டு போய் சாணி, நாட்டு மாட்டு சாணி பாருங்கள். இது நெகாப்பழ மாட்டா இருக்கும். இது கையில் தொடறதுக்கு ஒன்றும் இதே கிடையாது, கெட்டியாக வரும். இது நம்ம மற்ற மாடுகள்லாம் கொஞ்சம் ஒரு லிக்விடாக போடுவாங்க, எங்களுதில் அப்படி இல்லை. இது லட்சுமி. இப்போ கிட்டத்தட்ட கன்று போட்டு ஒரு வருஷம் ஆச்சு. கன்று இல்லை, அம்மா வந்து இறந்தது. இப்போ பால் கறக்க கூட்டிகிட்டு போகணும். இது ஒரு நாளைக்கு சேரக்கூடிய சாணி. 2 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் சேர்ந்துருது. இதை கொண்டு போய் சாணி ஸ்டாக் இடத்துல போடணும். வணக்கம் நட்புகளே. காலையில் எழுந்திரிச்சோன்னா அன்றாடம் நம்மளுடைய பணிகள் நம்ம லட்சுமிகளுக்கு வந்து பசுமாடுகளுக்கு நமக்கு கடமை செய்கிறோம். அவங்களுடைய இடத்தை சுத்தம் பண்ணி அவங்க பால் கறந்து அதைய நீட் பண்ணி வைக்கிறப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளுடைய அன்றாட பணியில் இது ஒரு சுகமான சுமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. பல அழுத்தத்துக்கு இடையில் நாம் அந்த வேலைகளை செய்கிறப்போ ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்குது. பால் கறக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. போ, ஏய் வேண்டாம், போ, சாப்பாடு இருக்காமா. அப்படியே காலையில் இந்த இடத்துல பால் கறக்க வந்தோன்னே இந்த பச்சையெல்லாம் இங்கே இருக்கும், கொஞ்சம் நேரம் சாப்பிடுவா. இது அவளோட ரெகுலர் பணி, காலையிலையும் சாயந்தரமும். இது ஒரு மேய்ச்சல் ஆட்டவே அதுக்கு காலார நடந்துட்டுருக்குது. ஒரு 5 நிமிஷம் இதை சாப்பிட்டு முடிச்சோன்னா பால் கறக்க கூட்டிகிட்டு போயிடுறோம். ஆனால் குட்டை மாடுங்கிறப்போ பராமரிப்பு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு 3.5 அடி தான் இருக்குது. அது நல்ல ஒரு பாசமான மாடுது, பசுக்குட்டி. ஒரு நாளும் கூட இது கோவப்பட்டதில்லை. நாம் தான் மாட்டிகிட்டு இருக்கிறோம். லட்சுமி, ஜாதிப்பூ செடி சாப்பிடாத. ஏய், ஜாதிப்பூ செடி சாப்பிடாத, வா நான் பால் கறக்க போல, வா. போங்க, போ, போடு, வா, திரும்பி வா. ஓகே 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 நெல் நெல். நம்ம நாட்டு மாடுங்கிறதுனால பால் கறக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணும். அதனால் இப்போ கழுத்தோடு சேர்த்து அணைச்சி கட்டித்தான் நாம் பண்ணுறோம். இல்லைன்னா நம்மளை பால் கறக்க விடாது, குட்டியாக இருந்தாலுமே. இப்போ கால் அணைக்காமல், ஏன்னா கண்ணு குட்டியாக இருந்ததுனால கால் அணைக்காமல் நம்ம பண்ண முடியாது. இப்போ கால் அணைக்கிறோம். எட்டு முறையில் போட்டுக்குங்க. இது கால் அரைக்கிற முறை. இன்னொரு சுற்றுத்திங்கன்னா சடையிலே அடிப்பா. அவ்வளோதான், கால் அணைச்சாச்சு. நீ பால் கறக்க போகிறோம். பால் கறக்கிற இப்போ தண்ணி அடித்தால ஆடுவா. இப்போ மடி நல்லா தேய்ச்சி கழுவணும். அவ்வளோ சீக்கிரம் இது விடாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம். தங்கம் கொஞ்சம் இல்லை வரமா.
இந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்துடணும். கொஞ்சம் நீவி விட்டு ஒரு தடவை பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே சுருக்கம் இருக்குதுல்ல, பொறுமையாக அதை நீவி விட்டால் கொஞ்சம் அதுக்கு இதமாக இருக்கும். தள்ளு தங்கம், அவ்வளோதான். கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய், மடியில் தடவினாலே அப்படியே மடி பெருசாகிக்கும். இந்தமாரி காம்புகள் வந்து கெட்டி ஆகணும். கெட்டி ஆகிறப்ப தான் உங்களுக்கு வந்து பால் சுரக்க. சும்மா லேசாக இருக்குதுன்னு நினச்சிட்டு பால் கறந்துடாதீங்க, அதுக்கப்புறம் கறக்க கொடுக்காது. இது நாட்டு மாடுக்கு உண்டான குணம். இது கண்ணுக்குட்டி இல்லாமல் தான் நாங்கள் இப்போ கறக்கிறோம். கொஞ்சி கூத்தாடி அப்புறம் இப்படி பண்ணுறப்ப இன்னொரு கையில் இந்த இடத்துல அப்படியே லேசாக நீங்கள் வடி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம், அதாவது இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இதுமாரி பால் வந்து சுரக்கிறதுக்கு உண்டான மசாஜ் பண்ணுறப்பவுமே இந்த இடத்துலலாம் லேசாக டச் பண்ணிங்கன்னா, அது கண்ணுக்குட்டி இல்லாதனால சொல்கிறேன். கண்ணுக்குட்டி இல்லாமல் 5 மாதமாக கறந்துட்டுருக்குறோம். லட்சுமி மனசு போல் பால் கொடுக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ கறக்க போகிறோம். பால் கறந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் பக்கம் இருக்கும். அவ்வளோதான். இப்போ மடி கழுவு போகிறோம். மடின்னு விளக்கெண்ணெய் இருக்குது, கழுவி விட்டிங்கன்னா நல்லது. நம்ம சுத்தம் பண்ணணும். இப்படி இருக்குது. இது ஒரு நாள் முழுவதும் இப்படி இதுலேயே விட முடியாது. அதனால் நீட்டாக கூட்டி சுத்தம் பண்ணணும். இப்போ லட்சுமி கொண்டு போய் பின்னாடி பால் கறந்து கட்டியாச்சு. இப்போ இவ கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுனால சாணியெல்லாம் எடுத்துகிட்டு மடியும் இதை வந்து கழுவிடணும். தண்ணி ஊற்றி இப்போ கூட்டி குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி ஒதுக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கழுவணும். இல்லை தேய்ச்சி கழுவணும். அதெல்லாம் இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் வலிக்கு விழுவாளுங்க. இதுதான் எனக்கு ரெகுலர் ஒர்க்கு. 1.5 மணி நேரம். இந்த மெயினாக இந்த யூரின் போகிற பகுதி தான் கோமியம் போய் வலிக்கு. இந்த அளவுக்கு தேய்ச்சி கழுவி எடுத்தா தான் அந்த யூரின் ஸ்மெல்லு எல்லாமே போய் சுத்தமாக இருக்கும். ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு. இதுதான் ரெகுலர் ஒர்க். இதுக்கப்புறம் தான் என்னுடைய மற்ற வேலை எல்லாமே. கூஞ்சிட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் மாடு வளர்த்துனா செய்கிற வேலை. 1.5 மணி நேரம் ஆகும். காலையில் எழுந்திரிச்சோன்னு வந்து 1.5 மணி நேரம் இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே வலிக்குது. வாக்கிங் போக வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. குமிஞ்சு நிமிஞ்சு நான் போய் லக்ஷ்மி கழட்டிட்டு வர போகிறேன். பால் கறந்தாச்சு, கூப்பிட்டுறேன். வாங்க வா. அங்கே போ அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெகுலராக அம்மா வந்து ஏதோ ஒன்று கொடுப்பா. இன்னைக்கு தரேன் தக்காளி தரேன். ஒரு தக்காளி கூட போதும்.
இன்னைக்கு காலையில் கிஃப்ட்டு வந்தோடனே ஏதோ ஒன்று வாங்காமல் போகக்கூடாது. 2 தக்காளி கிடச்சாச்சு இன்னைக்கு பால் கொடுத்ததுக்கு. பா போலப்பா கோ பாச்சு எல்லாம் Go, go, go. பண்ணக்கூடாது. போ நம்ம கட்டி விட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். என்னடா வாயில் கீழே சரி வந்து சரி விழுந்துச்சா சரிடா. அங்கெல்லாம் போகக்கூடாதே, கட்டி விடாம அவ்வளோதான். கட்டி விட்டு நீ தண்ணி பிடிச்சி வச்சா சரி. கவரு கட்டுறவங்க இப்படி கட்டுங்க. எனக்கு ஒரு பால் கதை சொல்லி கொடுத்தாரு. இது ஒரு முறை, ஈஸியாக நாம் கழட்டிக்கலாம். அவ்வளோதான். இது பிசிறு இல்லாமல் பார்த்துட்டோம்னா நம்ம கால் குழம்புல மாட்டி சிக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க. எங்கள் லட்சுமி பால் கொடுத்தாச்சு. லட்சுமிக்கு ஒரு முத்தம் கொடுத்தாச்சு. காமாட்சி பார்க்குறா பாவம். காமாட்சிக்கு குறும்பு. என் பெரிய பையனுக்கு இவ அடங்குவா. அடங்குவா. எனக்கெல்லாம் இது அடங்குறது இல்லை. ஏன்னா இதே எனக்கு முட்டி போடுச்சு. வாடிச்சிடலாம். குறும்பு அவளுக்கு தொடக்கூடாதான். இவளுக்கு எப்படி வேணாலும் தொடலாம். இது வந்து எனக்கு செல்லமை 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 ஒட்டி பிடிச்சி எல்லாம் வேணும்லாம். தண்ணி வைக்கணும் உங்களுக்கு. குண்டாவில் கழுவி விட்டு இதோட ஃபைனல். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.